எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி ரொம்ப முக்கியமான மேட்ச்சு பஞ்சாப் கிங்ஸ் vs லக்னோ சூப்பர் ஜெயின்ஸு. லக்னோவில் ஆடுறாங்க. ரெண்டே டீம். பஞ்சாப் வந்து ஃபஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. எல்எஸ்டி வந்து ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, ஒரு மேட்ச் தோற்றுருக்காங்க. இன்னி வரையும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மேட்ச் வந்து லக்னோவில் ஆடுறாங்க. எல்எஸ்டிக்கு என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ்னால் எல்எஸ்டிக்கு வந்து பவுலிங் இல்லை. அவங்களுக்கு வந்து இன்னும் மயங்க் யாதவ் வரவே இல்லை. மயங்க் யாதவ் என்சியில் தான் இருக்கார். அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா மோஹிஷ் கானும் வரல. அவங்களுக்கு வந்து இந்த பிரின்ஸ் யாதவ்னு வச்சு ஒரு பவுலர் வச்சு தான் போட்டுட்ருக்காங்க. அதே மாதிரி ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர்ஸும் அவங்களுக்கு யாரும் சப்போர்ட்டுக்கு நிறையா இல்லை. அடுத்தது மெயின் காரணம் பார்த்திங்கன்னா அவங்க ஸ்பின்னர்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் நல்லா இருக்குது. ரவி பிஷ்ணாய், மணிமாறன், சித்தார்த்தன்னா வச்சு பவுலிங் போட்டுட்ருக்காங்க. எல்எஸ்டி வந்து பேட்டிங்கை வச்சு தான் ஓட்டிகிட்ருக்காங்க. அது நிக்லஸ் புரான் அடித்தா மட்டும்தான் உண்டு. நிக்லஸ் புரான் போன மேட்ச் வந்து ஒரு 75 அடித்தார். சூப்பராக ஆடினார். அதே மாதிரி ஃபயர் ஹீட்டிங் ஆடின மாதிரி மித்தன் மாஷும் அடித்தார் ஒரு 50. அவங்க 2 பேர் தான் பேட்டிங்கில் அடிச்சுட்டு கலக்கிட்டு வராங்க. இந்த மேட்ச் வந்து அவங்களுக்கு ரொம்ப குரூஷியலான மேட்ச்சு. ஏன்னா பஞ்சாப் கிங்ஸ் வந்து ஃபஸ்ட் மேட்ச் ஜெயிச்சு ஓவர் கான்ஃபிடென்ஸில் வருவாங்க. பஞ்சாப் கிங்ஸு அவங்கள பீட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். பஞ்சாப் கிங்ஸு டீம் நல்லா இருக்குது இந்த வாட்டி. அவங்க கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் நல்லா லீட் பண்ணிட்டு வர்றாரு. பஞ்சாப் கிங்ஸை எப்படி தான் ஸ்டாப் பண்ண போகிறாங்கன்னு தெரில. எல்எஸ்டிக்கு வந்து பவுலிங் மட்டும் இன்றைக்கி கிளிக் ஆகலைன்னா ரொம்ப கஷ்டம். பேட்டிங் ஆடினாங்கன்னா பேட்டிங்கில் வந்து 200 ரன்னுக்கு மேலே அடிக்கணும் எல்எஸ்டி. அப்படி அடித்தா மட்டும்தான் எல்எஸ்டியால் கண்டெயின் பண்ண முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும் எல்எஸ்டிக்கு. மறுபடியும் சொல்கிறேன், எல்எஸ்டிக்கு வந்து பவுலிங் கிடையாது, பேட்டிங் மட்டும்தான் இருக்குது. பேட்டிங்கை வச்சு அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. பஞ்சாப் கிங்ஸை சமாளிக்கணும்னா அவங்களுக்கு வந்து பவுலிங்கும் நல்லா இருக்கணும். பவுலிங் அப்படி இல்லை. பஞ்சாப் கிங்ஸ் பேட்டிங் வந்து பயங்கரமாக இருக்குது. அந்த ஓப்பனர் ஆரியனுங்கிறவர் வந்து சூப்பராக ஆடுறாரு. டெல்லியை சேர்ந்தவர். கண்டிப்பாக அவர்னா பவுலிங்லாம் சரியில்லைன்னா ஒடிச்சு எடுத்துருவார். ஃபஸ்ட் மேட்ச்சே அந்த அடி அடித்தார். என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. எல்எஸ்டிக்கு வந்து இன்றைக்கி கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறாங்க. எல்எஸ்டி இன்றைக்கி ஜெயிக்கணும்னா பவுலிங் நல்லா போட்டாகணும். பவுலிங்கோட பேட்டிங் நிறையா ரன் அடித்தா மட்டும்தான் எல்எஸ்டியால் ஜெயிக்க முடியும். இல்லைனா எல்எஸ்டிக்கு வந்து இன்றைக்கி ரொம்ப கஷ்டமாக போயிடும். இன்றைக்கி மேட்ச் வந்து ஒன் சைடாக தான் போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பஞ்சாபுக்கு தான் அதிக சான்ஸ் நிறையா இருக்குது ஜெயிக்கிறதுக்கு. அதனால் வந்து பஞ்சாபுக்கு அதிக சான்ஸ் கொடுக்குறேன். பஞ்சாப் தான் இன்றைக்கி வின் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேங்க. சூப்பராக ஆடுவாங்க பஞ்சாப்பு. ஏன்னா பவுலிங் இல்லை எல்எஸ்டிக்கு, அந்த ஒரே ஒரு குறை தான். நேற்று மேட்ச் பார்த்திங்கன்னா மும்பை vs கேகேஆரில் வந்து மும்பை ஃபஸ்ட் மேட்ச் வந்து வின் பண்ணிட்டாங்க. சூப்பராக வின் பண்ணிட்டாங்க. நல்லா வின் பண்ணிட்டாங்க மும்பை. அந்த அஸ்வின் குமார் சூப்பராக பவுலிங் போட்டாருங்க. அஸ்வின் குமார் 4 விக்கெட் எடுத்துட்டார். டெபுட்டன்லேயே சூப்பராக விக்கெட் எடுத்துட்டாருங்க. ஃபஸ்ட்டு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் வந்து டெபுட்டனில் 4 விக்கெட் எடுத்தது அஸ்வின் குமார் தான். சூப்பராக பவுலிங் போட்டார். கேகேஆர் வந்து 116க்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்கங்க. சூப்பராக பவுலிங் போட்டார் அஸ்வின் குமார். மும்பை வந்து ரிப்ளை வந்து 121 அடிச்சிட்டாங்க. அந்த ரயான் சவுத் ஆஃப்ரிக்கா விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் சூப்பராக ஆடி 62 ரன்ஸ் அடித்து மும்பையை வந்து வின் பண்ண வச்சிட்டாரு. நேற்று மேட்ச் வந்து ஒன் சைடடாக முடிச்சிட்டாங்க. முக்கிய காரணம் வந்து அந்த அஸ்வின் குமார் வந்து 5 விக்கெட் எடுத்தது தான். சூப்பராக பவுலிங் போட்டு முடிச்சிட்டாரு. இன்றைக்கி மேட்ச் வந்து எல்எஸ்டி vs பிபிகேஎஸ் வந்து அதிக சான்ஸ் வந்து பஞ்சாபுக்கு தான் இருக்குது. எல்எஸ்டி வந்து பேட்டிங்கில் அடித்தே ஆகணும். இல்லைனா ரொம்ப கஷ்டமாக போயிடும். அவங்க பேட்டிங் வந்து பந்த், நிக்லஸ் புரானு, மித்தன் மார்ஷு, ஆகாஷ் பதோனி அவங்களாம் நல்லா ஆடணும். ரவி பிஷ்ணாய், சித்தார்த்தன்னு அவங்களாம் பவுலிங் நல்லா போட்டால் தான் உண்டு. இன்றைக்கும் மேட்ச் வந்து ஒன் சைடாக போக அதிக சான்ஸ் இருக்குது. பஞ்சாபுக்கு ஃபேவராக போக அதிக சான்ஸ் இருக்குது. பார்க்கலாம், எது வேணால் நடக்கலாம். எதுவும் சொல்ல முடியாது கிரிக்கெட்டில். பட் ஆனால் எது வேணால் நடக்கலாம். இன்றைக்கி லக்னோவில் ஆடுறாங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான டீம் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். யார் இன்றைக்கி ஜெயிப்பாங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி மேட்ச்சில் வந்து யார் வந்து பெஸ்ட்டு பிளேயராக இருப்பாங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கங்க. பார்க்கலாம். இன்னி வரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முக்கியமாக வந்து இன்றைக்கி மேட்ச் வந்து யார் ஜெயிப்பாங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.